ஜும்மாவுடைய பாங்க வீட்டுல இருந்து கேட்கும். வாழ்க்கையில் 2 தடவை தான். அது ஏன் தெரியுமா? 2 தடவையும் சரியான காய்ச்சல், குளிர் காய்ச்சல். அதனால நம்ம முதல்ல பழக்கம் பாங்க சொல்லிட்டு பயான் செய்வோம். பயான் செஞ்சதுக்கு அப்புறம் குத்துபா வரும். அதனால பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது குத்துபா பண்ணி உட்காந்துட்டேன் இந்த காய்ச்சல். கடைசியா வீட்டுல மௌத்தாரத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு அப்படி சந்திக்கப்படும். அப்போ சொன்னாங்க, இதான் ஈமான் சொன்னாங்க. வயசான 20 வயசு மேல ஆச்சு. கேட்டேன், இன்னும் போனேன், மீன் வாங்கிட்டு போனேன், வீட்டுல இருந்து சீக்கிர சுட்டு போனேன். இப்போ சொன்னாங்க, சாப்பிட போன சொல்ல நோன்பு வச்சிருக்கேன் காசு. நோன்பு மாசம் இல்லை, இடையில நோன்பு மாசம் இல்லை, ஆஷாவும் இல்லை, அரப்பாவும் இல்லை. இன்னும் போன சொன்னாங்க, நான் எனக்கு ஒரு 6 மாசமா சுயநினைவே இல்லாம போச்சு. எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, 6 மாசமா எனக்கு சுயநினைவே இல்லாம போச்சு. சுயநினைவு இல்லை சொன்னால் தொழுகை கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை. சுயநினைவு இல்லாத பொழுது தொழுகை கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை. அதான் தக்குவா, அதான் ஈமான். நம்ம சொன்னாங்க, 6 மாசம் சுயநினைவு இல்லாம இருந்தேன்ல, அது நோன்பு போச்சு காசிப்பேன். எனக்கு அது நோன்பு முடியாது, அந்த நேரமே இல்லை, சுயநினைவு இல்லை, நோம்பால இருந்தேன். அதனால இப்ப அதை நல்லா செய்து சொன்னாங்க. சொன்னாங்க அதை இப்ப கலா செஞ்ச அவசியமே இல்லை. ஆனா ஈமான் என்ன செய்யல? கியாமத் அல்லாஹ் கேட்குவானோ, அல்லாஹ் என்ன புடிச்சிடுவானோ பயம். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட அல்லாஹ் மன்னிக்கணும், நம்மகிட்ட அவ்வளவு அசால்ட். ஈமான்தாரி பயப்படுவாங்க, நடுக்குவாங்க, கவலைப்படுவாங்க. ஒரு காலமும் நிம்மதி அடையவே மாட்டாங்க ஈமான்தாரி. நீங்க வந்து நிம்மதி தெரியுமா? கொஞ்சம் அமல் செஞ்சு கூட நிம்மதியா இருக்கிறோம். கொஞ்சம் அமல் செஞ்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இந்த குர்ஆனுக்கு ஆயத்து விளக்கி வைக்கிறான். யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியே மனைவி, நபிக்கு விளக்கி வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி வார்த்தை சொல்றானே, தொழுகுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, ஆனா இரவுல அழுகுவாங்க. சொல்லிக்கூடிய அல்லாஹ் யார சொல்லலாம், ஏன் இரவுல அழுகுறாங்க? திருவள்ளோ சரக்கு மதுபானம் குடிப்பாங்களோ, அதனால இரவுல அந்த பாவம் செஞ்சு அழுகுவாங்களோ அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சித்திக்கு மகளே அபூபக்கர் ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா இந்த விஷயம் நல்லவன் செஞ்சு கொண்டு என்னுடைய அமல் தரம் கெட்டது, சரியா செய்யலையே, திருப்தியா செய்யலையே, பரிபூர்ணமா செய்யலையே, அல்லாஹ் விருப்பமா செய்யலையே அழுவாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் இறங்கினாங்கன்னு நான் இப்போ லோகத்தமா இல்லையா கோச்சிக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல எத்தனை உள்ளத்துல தொழுவும் போது அந்த நினைப்போட, இந்த ஓர்மையோட, பயத்தோட தொழுவது. எத்தனை பேர் திக்கு செய்யும் போது அல்லாஹ் நினைப்போட. அல்லாஹ் மன்னிக்கணும், ஷைத்தானுக்காரன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கெட்டிக்காரன், ஒன்னும் அமல் செய்ய விட மாட்டான். அப்படி நீங்க அமல் செஞ்சீங்க, அதை வந்து என்ன தெரியுமா, உலகானிங்க துபாக்கு வாங்கிடுவான். ஒரிஜினல் இல்லாம நீ வேணா அமல் செய்ய, ஆனா என்ன இருக்காது, உசுவம் இருக்காது. தக்பீர் கட்டுறது தான், ஆனா தக்பீர் கட்டுறது சலாம் கட்டுறது வரைக்கும் என்ன ஓடுது தெரியாது, எத்தனை ரக்காத் ஓடுது தெரியாது. இவன் ஆயிரத்தி வாங்கிடுவான். ஷைத்தான் ரொம்ப கெட்டிக்காரன்.